மக்களை வணக்கம். நான் உங்கள் சிவின். ஜனவரி 22, 2026 அன்று நடந்த நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். தமிழ்நாடு அளவில் நடந்த முக்கியமான நிகழ்வுன்னு பார்க்கும்போது, முதல்வரின் நகர்ப்புற குடியிருப்பு திட்டம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? வட சென்னையில் உள்ள 7 கிணறு என்ற பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய மதிப்பீடு 1000 கோடி. இந்த திட்டம் எப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டதுன்னா மார்ச் 14, 2024ஆம் ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த வட சென்னையில் உள்ள முக்கியமான ஒரு பகுதி தண்டையார்பேட்டை. இந்த தண்டையார்பேட்டையில் தான் ஆகஸ்ட் 12, 2025ஆம் ஆண்டு வீடு தேடி ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டமும் இந்த பகுதியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்திற்கு பேர் தாய் மாணவர் திட்டம். தேசிய அளவிலான நிகழ்வுன்னு பார்க்கும் பொழுது, கும்பல்கர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கும்பல்கர் வனவிலங்கு சரணாலயம் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது. கும்பல்கர் வனவிலங்கு சரணாலயத்தை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் சென்சிட்டிவ் சோனாக அறிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 படி இந்த பகுதியில் மரங்களை வெட்டவோ இல்லை நிலக்கரி சுரங்கங்கள் தோண்டவோ இங்குள்ள இயற்கை வளங்களை எடுப்பதற்கோ உரிமை இல்லை என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த கும்பல்கர் வனவிலங்கு சரணாலயம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஆரவள்ளி மலைத்தொடரில் அமைந்துள்ளது. அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வ சர்மா அங்கு ஆராய்ச்சி மேற்கொள்ளும் முதுகலை ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மாதம் 25,000 வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். 2026 குடியரசு தின விழாவின் கருப்பொருள் வந்தே மாதரம் 150 ஆண்டுகள். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று கூறியவர் லால் பகதூர் சாஸ்திரி. 2025ஆம் ஆண்டுக்கான இந்திரா காந்தி விருதை வென்றவர் கிரகா மாச்சல். இவங்க மொசாம்பிக் நாட்டை சேர்ந்தவங்க. இந்த விருது எந்த ஆண்டு வழங்கப்படுகிறது என்றால் 1986ஆம் ஆண்டு வழங்கப்படுகிறது. இந்த விருதுக்கு வழங்கப்படும் பரிசு தொகை 25 லட்சம் ரூபாய். சர்வதேச நிகழ்வுகள். தொடர்ந்து 10வது முறையாக அபுதாபி பாதுகாப்பான நகரமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் 9 முறை விண்வெளியில் நடந்திருக்காங்க. விண்வெளியில் மாரத்தான் போனதும் சுனிதா வில்லியம்ஸ் மட்டும்தான். நம்முடைய இந்திய அரசின் நிதி அமைச்சகம் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை 2030-31 வரை நீட்டித்துள்ளது. இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷன் வழங்குவதாகும். சமீபத்தில் தாதா சாஹேப் பால்கே விருதை வென்றவர் மலையாள நடிகர் மோகன்லால். சினிமா துறையில் வழங்கப்படும் மிக உயர்ந்த விருது தாதா சாஹேப் பால்கே விருது. இதுபோன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசே அகாடமி யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.